ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் காலைல ஏஞ்சி டீ காஃபி போட்டுட்ருக்கேன். வண்டி சாவி வந்துடுச்சு, போயிட்டு வண்டியை ரெடி பண்ணணும். வண்டி ரெடி பண்ணுறதில்ல, வண்டியை ஆன் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டணும். இன்னும் எதுவும் க்ளீனிங் எதுவும் பண்ணலைங்க. இப்போ தாங்க காஃபி போட்டுட்ருக்கேன். அடுத்தது டீ போடணும். ஸோ இந்த வேலைலாம் இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு யார் வராங்கன்னு தெரில, எங்கே பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறேன்னா இல்லை முதலாளி அம்மா கையெழுத்து போட போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அது பார்ப்போம். அடுத்தது இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போகுது, என்ன சாப்பாடு, என்ன லஞ்சு எல்லாருமே பார்க்கலாம். மணி 7:45. இப்போ முதலாளி அம்மாவோட கையெழுத்து போடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் ஒரு பள்ளிக்கூடன்றாரு ஓன் முதலாளி. ஸோ பள்ளிக்கூடத்துக்கு அவங்க கையெழுத்து போட்டு வராங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8:15 ரிட்டன் வந்தாங்க. 7:15 போயிட்டு 8:15 வந்தேன். முதலாளி அம்மா கையெழுத்து போட்டு வந்தாங்க. வெளியில் பார்த்தா நம்ம வீட்டுக்கு வாசலில் ஒரு பேனர் ஒன்று இருந்தது. என்னடான்னு பார்த்தா நம்ம வீட்டு விசேஷம் தான். அதாவது வீட்டு ஃபேமிலி, சேம் ஃபேமிலி தான். இந்த பேர் தான் இருக்கும், அல்நிம்ரான்ற பேர். அதில் பாபா சாத் அவங்களுடைய பையனுக்கு கல்யாணம் போல் இருக்குது. தேதி பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி 25/11/2024. ஸோ அன்றைக்கி கல்யாணம்னு நினைக்கிறேன். இன்விடேஷன் மாதிரி இங்கே பேனர் வைப்பாங்க. பேனர்லாம் இப்படி தாங்க வைப்பாங்க. இன்விடேஷன்றது சின்ன பத்திரிக்கை மாதிரி இருக்கும். நான் உள்ளே வேறு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதை காமிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பத்திரிக்கை இருக்கும். அதுதான் இந்த திவானியா கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டு திவானியா இருக்குல்ல, அந்த திவானியாவில் ஒரு பத்திரிக்கை வச்சுருவாங்க. அது இல்லாமல் யார் வீட்டு விசேஷமோ அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேனர் இருக்கும். இவ்வளோ தான் அவங்களுடைய இது. அதே மாதிரி அந்த கல்யாண வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டு, சீரியல் லைட்டு மாதிரி போட்டிருக்கும். அதோட இமேஜ் கூட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சீரியல் லைட்டு மாதிரி போட்டிருக்கும். இங்கே அவ்வளோதான். வீட்டில் இந்த வீட்டில் விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு அடையாளம். ஒன்று சீரியல் லைட் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி கல்யாண பேனர் இருக்கும். ஒரு சில பேர் பேனர்லேயே மாப்பிள்ளையோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும், டேட்டு போட்டு, அவ்வளோதான். ஸோ இது 25ஆம் தேதி கல்யாணம் இந்த மாதத்தில். இன்னொரு 5 நாளாக, ஆமாம் இன்றைக்கி 19, இன்னொரு 6 நாளில் கல்யாணங்க. இப்போ தான் பேனரே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேனர் கல்யாணம் முடிஞ்ச உடனே எடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ எதுக்கு வந்தோன்னா, இது பாருங்கள், தண்ணி, கூலிங் வாட்ரு. நம்ம வீட்டு உள்ளாரே இருக்க கூலிங் வாட்ரு. இது வெளியில் பிடிச்சிட்டு போய் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, உள்ளே இருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் சாப்பிடுவாங்க. இது வெளி தண்ணி அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஓனருங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வெளியில் இருக்கிற தண்ணியும் சாப்பிடுவாங்க. ஒரு சில வீட்டில் இதை சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலனா வர ஓனரோட அண்ணன் தம்பிங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இந்த தண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தண்ணி கேனில் போட்டோன்னா அவங்களுக்கு இது பிடிக்கணும். அவங்க முன்னாடியே தான் பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே தான் பிடி அப்படின்வாங்க. ஸோ இங்கேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். சரி வாங்க. மணி 9:15 ஆகிடுச்சுங்க. டிஃபன் சாப்பிட்டுருக்கேன். என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா ரொட்டி தான். எப்பயுமே நம்மளுக்கு ரொட்டி தாங்க காலையில். ஓனர் அவங்க சாப்பிட்டது போக வந்துடும் உள்ளார. ஸோ அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லாமே க்ரீமு ஆல்ரெடி சொன்னது தான். நான் இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது காமிக்கிறதுக்கு. யாரும் இல்லை, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நம்மளும் டிஃபன் சாப்பிட்டுட்டு மணி இப்போ 2 போகுதுங்க. 1:50 போகுது. இப்போ நம்ம சின்ன வண்டி எடுத்துகிட்டு இப்போ முதலாளி அம்மா கையெழுத்து போட போகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்காக இப்போ வண்டியை எடுக்க வந்துட்டேன். ஃபோன் பண்ணி வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ரெடியாகி கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடியாக இருந்தேன். ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டி எடுக்க சொல்லி. கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு அவங்கள போய் கையெழுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். என்ன சாப்பாடுன்றதை சாப்பிடுவோம், பார்ப்போம் என்னன்றதை. அதே மாதிரி இன்றைக்கி கண்டென்ட்டுன்றது டெய்லி இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஆயுள் தண்டனை கைதின்றது எப்படின்னா, தவறு செய்யாமலே
தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு நபர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அவங்களுக்கு வீட்டுக்கு அதாவது முதலாளி அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த கதையை நான் தொடர்ந்து சொல்கிறேன். என்னன்றதை பாருங்கள். குவைத்துக்கு வரவங்க தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ரொம்ப ஒன்று ஒன்றுத்தையும் உன்னிப்பாக பார்க்கணும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த விஷயத்தை நான் போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதாவது குவைத்துக்கு வரவங்க புதுசாக வரவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்ன நடந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு நியூஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். நேரில் விசாரித்ததோ கிடையாது. ஆனால் நியூஸு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 அக்டோபர் மாதம் வந்து திருச்சியை சேர்ந்த ஒரு தமிழர், சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ராஜராஜன்ட்டு ஒரு பேர் அவருக்கு. ஸோ அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு, நம்ம எல்லாருமே கேட்போம் இல்லையா, வேலை வாங்கிட்டடா ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறா வெளிநாட்டில் அப்படின்ட்டு. அவர் கேட்டதுக்கு இருங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து அப்துல்லான்ற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வேலை வாங்கி கொடு அப்படின்ட்டு. அவர் வந்து இன்னொரு ஏஜென்ட்டை காமிச்சிருக்காரு, இந்த ஏஜென்ட்டை வீசா இருக்குது, வீசா வாங்கி நீ வெளிநாட்டுக்கு வா அப்படின்ட்டு. ஸோ வீசா வாங்கி வெளிநாட்டுக்கு வந்தது அதெல்லாம் எப்படி வந்தார் என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ வீசா எல்லாமே வந்து அது நல்லபடியாக வந்துச்சா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வரல. ஆனால் வந்து வீட்டு வேலைக்கு காதிம் வீசாவில் தான் வந்திருக்காரு. வீட்டு வேலைக்காக வந்திருக்காரு. வீட்டு வேலை வீசாவில் அவங்க எல்லாமே ப்ராசஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காரு. முகவர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரேசன்ட்டு பேர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டு வீசா எல்லாமே வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்னாருன்றதால அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து வெளிநாட்டுக்கு வாட்டி வராரு. ராஜராஜன்றவர் வெளிநாட்டுக்கு வாட்டி வரதால் அவருக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது. எல்லாமே பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்டு தான். ஸோ அந்த ஏஜென்ட் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறப்ப வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராஜராஜன் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு நாள் நைட்டோ அதுக்கு நாளோ என்னமோ வந்து அவர் கொண்டு வந்த பை இருக்கு இல்லையா, ராஜராஜன் கொண்டு வந்த பை எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு புது பேக் நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு புது பேக்கில் போட்டு எல்லாம் லாக் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. இப்போ எதுவும் நம்ம உள்ளார என்ன இருக்குது ஏது இருக்குன்றதை எதுவுமே பார்க்கல. அதனால் வந்து அவர் ஃபுல்லாக இப்போ பிரித்தா டைம் ஆகிடும், அதனால் எடுத்துகிட்டு போ, எல்லாமே உன் பொருள் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்து அனுப்பிட்டுருக்காரு. ஸோ அங்கே செக்யூரிட்டி சென்னை ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டிலாம் தாண்டி அவர் வந்து குவைத் வந்து இறங்கியிருக்காருங்க. குவைத்தில் இறங்கி ஏர்போர்ட்லேயே செக்கிங்லேயே வந்து அந்த பைக்குள்ளரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவைத் ஏர்போர்ட்லேயே வந்து அவர் அரெஸ்ட் ஆகிட்டார் 2016 அக்டோபர் மாதமே. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு 2 வாரம் ஆச்சு. அவர் என்ன ஆனார் ஏதானாருன்னு தெரியல. இவங்க வீட்டிலேருந்து விசாரிக்கிறப்ப இன்னும் வந்து ஆள் வந்து சேரலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகி போலீஸில் இருக்கார், ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 2 வருஷமாக போராடி என்ன கேஸு என்ன பிரச்சனை எதனால் அவர் ஜெயில் போனார் அப்படின்றதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்பசி மூலிமா போய் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லா ப்ராசஸையும் பண்ணி அவங்க எப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்காக வந்து ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவருக்கு வந்து தண்டனை வந்து அங்கே ப்ரூவ் ஆகி தண்டனை வந்து அவருக்கு கிடச்சி ஆயுள் தண்டனையாக வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. போதைப் பொருளோ எந்த ஒரு தப்பான விஷயமும் நம்ம இங்கே குவைத்தில் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே தடைப்பட்ட டேப்லெட்ஸ் இருக்குது, அந்த டேப்லெட்ஸே நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு வர முடியாது, சரிங்களா. அதாவது நம்ம தலைவலி மாத்திரை, நம்ம வந்து ஒரு தூக்க மாத்திரை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரோன்னா கூட அது வந்து ஒரு லிமிட்டாக இருக்கணும். ஒன்று டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தால் ஓகேங்க. இல்லைனா அதுவே வந்து இங்கே வந்து தண்டனைக்குரியது. அந்த மாதிரி அவர் வந்து பையில் வந்து போதைப் பொருள் வச்சு அனுப்புனது அவருக்கு சுத்தமாக என்னன்னு தெரியாது. இங்கே வந்து எதுவும் பேசவும் முடியாது, அவரால் மொழி தெரியாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து புதுசுன்றதால அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நேராக ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து போதைப் பொருளை வச்சே வந்திருக்காங்கன்றதால அரெஸ்ட் ஆகிருக்காரு.
எவ்வளோ என்ன ஏதுன்ற ரீசன்லாம் தெரியல. அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தெரிய வருது. அதுக்கப்புறம் விசாரிச்சு இல்லைங்க நம்ம என்ன சொன்னாலும் பண்ண முடியாது. ஆனால் கேமரா இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, பேக்கில் லக்கேஜில் செக்இனில் இவ்வளோ இருக்குன்றது எல்லாமே இருக்குது. ஸோ தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு. 8 வருஷமாக போராடி இருக்காங்க அவங்க வீட்லேயே. இங்கே பல்வேறு விதமாக 8 வருஷமாக போராடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவைத் மன்னரோட உதவியில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை காரணமாக ஒரு சில பேரை வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இவரோட பேர் வந்து சேர்க்கப்பட்டு இந்த பேர் வந்து மன்னர்கிட்ட போய் மன்னர் வந்து அவர் கையெழுத்து போட்டதால் அவர் வந்து விடுதலையாக இருக்காருங்க. 8 வருஷம் கழிச்சு அவர் விடுதலை இப்போ நாட்டுக்கு திரும்பி நல்லபடியாக திரும்பியிருக்காரு, மாஷா அல்லாஹ். ஸோ புதுசாக வரவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தராங்க, பக்கத்து வீட்டில் தராங்க, ஏர்போர்ட்டில் யாராவது கையில் கொடுக்குறாங்க, உள்ளார கொடுத்துருப்பா அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. புதுசாக வரவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம ஊரில் மாட்டினீங்கனாலாவது ஜெயிலு பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மாட்டிட்டிங்கன்னா மொழி தெரியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நாட்டிலேருந்து இங்கே நாட்டுக்கு வந்து எல்லாமே பண்ணணுன்றதால ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக வாங்க. இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 3ஆகுதுங்க. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தேன். அதாவது முதலாளி அம்மா கையெழுத்து போகிற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அங்கே போயிட்டு வரத்துக்கு மணி 3 ஆகி போச்சு. ஸோ இப்போ தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் போட்ட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இது நேற்று வச்ச மீன் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆகுதுங்க. 5:10 ஆக போகுது. 4:30 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம் டீச்சரை கூப்பிட்றதுக்காக. இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன், ஜாப்ரியான்ற ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், மெசேஜ் அனுப்பிட்டேன். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வருவாங்க. 5:10 தான் அவங்க வெளியில் வருவாங்க. அது வரைக்கும் வெயிட்டிங்கு. ஸோ அவங்க வந்தவொடனே கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் நம்ம வீட்டில். முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து விடுற மாதிரி இருக்கும். நேற்று டீச்சர் கூப்பிட்ற மாதிரி எதுவும் டியூட்டி இல்லை, இன்றைக்கி வந்து கூப்பிட வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எப்போயாவது டியூட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 5:10 தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி இருட்டிடுச்சு பாருங்கள். ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டாச்சு. 4:30 ஸ்ட்ரீட் லைட் போட்டுருவாங்க. ஃபுல்லாக இருட்டிட்டு வந்துடுச்சு. இந்த வாரம் வந்து வீக்கெண்டுன்னா வியாழன் வெள்ளி. ஸோ அந்த வெள்ளி சனி வீக்கெண்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் மழை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு, இடிக்கும் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கை. ஸோ இந்த ஒரு இது. ஸோ நம்ம டீச்சர் வந்தோடனே கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ வந்து டீச்சரை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சுங்க. மணி வந்து கரெக்டாக இப்போ 5:30 ஆகுது. சரி நம்ம டீ குடிச்சிருவோம் அப்படின்ட்டு டீ போட்டிருக்கேன். நம்மளுக்கு எல்லாமே டீ செட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் தனித்தனியாக இருக்குது, ஆளுக்கு தனித்தனியாக வச்சுருப்போம். ஏன்னா ஒரே இது வச்சு எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்மளுக்கான டீ அந்த போடுறதுக்கான டீ பேக்கு, சர்க்கரை இருக்குது. ஸோ இது இருக்குது. நம்மளுக்குன்னு தனியாக கிளாஸ் ஒன்று கொடுத்தாங்க. வந்த புதுசுலேயே ஒரு தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்தாங்க. நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கெட்டில் ஆனில் இருக்குது. இது வந்து நான் வாங்கினேங்க. இது வாங்கின வீடியோவும் நம்ம யூடியூப்பில் இருக்குது. 2 தினார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 தினாருக்கு வாங்கினேன். இது நல்லா தான் இருக்குது, ஜிபாஸ்ன்ட்டு. இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் வாங்கினது காசு போட்டு. எதுக்காகன்னா இப்போ பனிக்காலம் வந்துருச்சுன்னு வைங்களேன். அது வந்து இப்போ அங்கே பாலைவனத்துக்கு போனோன்னா நம்மளுக்கு கிளாஸ் தேவை. இது வந்து கேப் மூடி வந்துடும். ஸோ அதோடு இருக்கிறதால இது. ஸோ தண்ணி சூடானோடனே டீ போட்டு டீ குடிக்கலாம். 6 மணிக்கு ஜம்மியாக வந்தேங்க. பொருள்லாம் வாங்கியாச்சு. பொருள் வாங்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். 7:30 மணிக்கு தான் வந்து டீச்சர் வருவேன் அப்படின்ட்டு போகிறப்பே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே பாங்க சொல்கிறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
மணி 9 ஆயிடுச்சுங்க. சாப்பாடு சாப்பிட்ற டைமு அது நம்ம ரெடியாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா திவானியாலேருந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்திருக்கு. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணதுங்க. ஃபுல்லாக இந்த பிளேட் ஃபுல்லாக சிக்கனு, இந்த கறி, இதெல்லாம் சொல்லுவாங்க கவாபு, அதெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வந்திருந்தது. எல்லாம் சாப்பிட்டது போக மீதி உள்ளார வந்துச்சு. ஒரே ஒரு சிக்கன் பீஸ் இருந்தது. இன்னொரு டிரைவர் அந்த ஃபுல் பீஸும் எடுத்துட்டாப்புல. இந்த சின்ன சின்ன கறி பீஸ் இருந்தது. அதை வச்சு நம்ம குபூஸ் தான் இது சாப்பாடு இன்றைக்கி. குபூஸும் இதுவும் அந்த கறி துண்டுங்களை வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து வெளியில் அந்த சாப்பாடு வந்திருக்கு. நம்ம ரைஸு அந்த இதே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் கறி இந்த குபூஸு சாப்பிட்ட ஒரு நல்ல ஃபீலிங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. கறி பீஸு, சிக்கன் பீஸ் தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ இதை வச்சு ஒரு 3 குபூஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாலட் இருந்துச்சு. சாலட்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.